சாம்பார் வெங்காய சாம்பார் வந்து செய்யறதுக்கு துவரம் பருப்பு நான் 2 கப் எடுத்துக்கிறேன். 1 கப்பு, 2 கப்பு துவரம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எப்படி வந்து குக் பண்ணுறது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து ப்ளஷர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து குக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு உருளி பாத்திரம் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு சின்ன டீஸ்பூனும் சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட எடுத்துக்கிறது நல்லது. ஆனியன் வந்துட்டு இது வெங்காய சாம்பார்னால இன்னும் கூட வெங்காயம் கரெக்டாக இருக்கும், அதிகமாக இல்லை. இப்போ ஆனியன் வந்து சேர்ப்பேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வெங்காய சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த நீட் டைப்பில் தான் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். இதுக்கு தக்காளியோ ரெட் சில்லியோ நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணவே கூடாது, சேர்க்கவும் கூடாது. க்ரீன் சில்லி மட்டும்தான் சேர்க்கணும், ரெட் சில்லி எல்லாம் சேர்க்கக்கூடாது. அதே போல் டொமேட்டோவும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. எல்லோ கலரில் தான் இருக்கணும் இது சாம்பார். வெங்காயம் வதங்கட்டும், பார்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை மட்டும் நல்லா சேர்த்துக்கும். நல்லா அந்த மணக்க கருவேப்பிலையுடைய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் சாம்பார் அந்த கருவேப்பிலையுடைய ஸ்மெல்லு. கொத்தமல்லி ஆக்சுவலாக சேர்க்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து சேர்க்கலை, முடிஞ்சிச்சு, வாங்கிட்டு வரல. ஸோ அதனால் ஃபைனலில் வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி போன டைம் வந்து செய்யும்போது இஞ்சி வந்து ஆட் பண்ணலை, இந்த டைம் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணலை. ஸோ அதுதான் இஞ்சியும் பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் மோடில் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஃபைனாக போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். பூண்டு பேஸ்ட்டு பல்ப் மோடில் வந்து அரைச்சிருக்கீங்க, அது வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இப்போ அந்த ஸ்மெல்லு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆமாம், அந்த இஞ்சி பூண்டு இப்போ க்ரீன் சில்லி காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்க, அதனால தான் சேர்த்துருக்கேன். ரெட்டாக இருந்தால் சேர்த்துருக்க மாட்டேன். ஆரஞ்சு கலர் இருக்கிற க்ரீன் சில்லி, க்ரீன் பச்சை மிளகாவும் ஆனியனும் நல்லா வதங்கடும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு வந்து நாட்டு சக்கரை, வெல்லம் சேர்க்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன், ஏன்னா அந்த ஸ்வீட்டுக்காக லைட்டாக வந்து சேர்க்குறேன். சூப்பராக இருக்கும். புளி வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் ஃபைனலாக தான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதனால் அந்த புளிப்பு இனிப்பு காரம் நல்லா இருக்கும். காரம்னா ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறதுனால காரம் வந்து நிறைய வந்து காரம் இருந்துச்சுன்னா அந்த மிளகால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது காரம் வந்து கம்மியாக இருக்குங்க இந்த மிளகால. அப்படியே வெறுமனே பச்சை மிளகாய் சாப்பிட்டுலாம் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனாலே நான் வந்து இவ்வளோ மிளகாய் சேர்த்துருக்கேன். இவ்வளோ மிளகாயா அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கும் ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். காரம் இருக்கல சில மிளகாயில், அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏதாச்சும் நம்ம குக் பண்ணும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோமா, அப்போ அந்த மிளகாய் காரம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்சு தான். ஸோ ரொம்ப வந்து எல்லோ வந்து வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். கரெக்டாக நம்மளுக்கு இப்போ குக் ஆகிடுச்சு ஆனியன் எல்லாம். இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன்.
பாசி பருப்பில் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸோ லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்து ஜூஸாக வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் இருக்கிற ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். புளி வந்து ஆட் பண்ணலை. புளி இல்லாமல் லெமன் வச்சு செய்யலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த புளிப்புக்காக தான் நம்ம வந்து புளி வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அப்படியே வந்து ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு. இது வந்து பாம்பேயில் கூட இந்த சாம்பார் வந்து ஹிட்டு, பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரா வந்து போட்டு ஜீரா சாம்பார் சொல்லுவாங்க. இதில் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் பருப்பு மட்டும் நம்ம அதை மசிச்சுட்டு ஸோ அதை கூட பட்டரோ இல்லை கீயோ ஆட் பண்ணி ஜீரா மட்டும் சேர்ப்பாங்க. அதாவது ஜீரகம் பெருங்காயம் மட்டும் சேர்ந்து ஜீரா சாம்பார்ன்றதை பாம்பேயில் வந்து இதான் கொடுப்பாங்க. சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருப்பாங்க வெங்காய சாம்பாருக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.